அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சபா அல்லது சடான்னு சொல்லக்கூடிய யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். இந்த யோக முத்திரை செய்வதால் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சக்தி பார்த்தீங்கன்னா அபரிதமாக அதிகமாகும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மக்கட்பேர் கிடைக்கும். இந்த முத்திரை செய்வதால் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் இந்த ஆண்மை குறைவு, குழந்தை பேரின்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வருது. ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் அது மாதிரி மாறிவிட்டது. அதேமாதிரி நம்ம செய்கிற வேலைகள், நம்ம நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் தீய பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் கவர்மெண்ட்டே மதுபானங்களை விற்கிறதால இன்றைய மாணவ சமுதாயங்கள்லாம் மிக சீர்கட்ட நிலையில் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனால் அது அந்த அதாவது ஏற்கனவே பார்த்தோன்னா சமுதாயத்தில் கொஞ்சம் படிப்பு மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை இப்போ அதிகமாகிட்டே போகுது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் மதுபான கடைகள் இதெல்லாம் இருக்கிறது நல்வாய்ப்பாக இருக்குது. இதனாலேயே நிறைய அதாவது சாப்பிட்ற சாப்பாடுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நச்சு பொருட்கள் அதிகமாகிடுச்சு. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறதாலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லாமல் இதை மாதிரி பழக்க வழக்கங்களாலேயும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவுன்றது ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறி இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் விடுபடணும் அப்படின்னா ஒரு சில யோக முத்திரைகள் தான் இருக்குது. அதில் ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை சபா, இல்லைனா பார்த்தீங்கன்னா சடான்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை. இந்த முத்திரையை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த முத்திரை ரொம்ப எளிமையான ஒரு முத்திரை. முஷ்டி முத்திரைன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம சேனலில் இன்னும் போடல. ஸோ அது என்னென்னா, இந்த இரு கைகளில் இந்த கட்டை விரலை மடக்கி, அதோடு பார்த்தீங்கன்னா கட்டை விரலை பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் தொடுமாறு வைத்து இந்த 4 விரல்களால் மடக்கி பிடிக்கணும். ஸோ யாரையாவது இந்த குத்துறதுக்கு பார்த்தோன்னா பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இது தான் அது. ஸோ இதை மாதிரி மடக்கிட்டு, ஸோ இந்த பக்கம் வச்சு இணைக்கணும். இணைச்சிட்டு பார்த்தோன்னா சுவாசம் நம்ம மெதுவாக பார்த்தோன்னா விடணும். இவ்வளோ தான். இது வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு யோக முத்திரை இது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஆனால் 2 கைகளோட அந்த சுண்டு விரல் பார்த்தோன்னா இணையணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இது சடா, இல்லைனா சபா முத்திரைன்னு சொல்லப்படுது. ஸோ ஆன்மீக சக்தி அபரிதமாக அதிகரிக்கிறதுக்கு இந்த முத்திரை பயன்படுது. இந்த முத்திரையை செய்து பிரச்சனை உள்ளவர்கள் பலன் பெறுமாறு வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.